2026ஆம் ஆண்டில் கோட்டையில் தேசிய கொடியேற்ற தமிழக மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை தீநகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் கொடியேற்றினார். இந்நிகழ்வில் ஏராளமான பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அண்ணாமலை, வரும் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும், கோட்டையில் தேசிய குடியேற்ற தமிழக மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து பட்டியலின சமுதாய மக்களும் பாமகவிற்கு ஆதரவு கொடுத்தால் தலித் ஒருவரை முதலமைச்சராக்குவோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதியளித்தார். திண்டிவனம் அருகே கீழ்சிவிரி கிராமத்தில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக நாங்கள் ஆக்குவோம். இது வெறும் பேச்சு கிடையாது. எங்களுக்கு முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம். திமுக முதல் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது 1999 ராசா. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சராக்கியது 1998. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.